கேக்குறேன். மிஷினுக்கு நஷ்ட ஈடு கேட்டதுக்கு காரணம் அது அண்ணன் எரிச்சாருங்கிறதுக்காக இல்ல. எனக்கு அண்ணனை பத்தி நல்லாவே தெரியும். எங்கேயோ தப்பு நடந்திருக்கே ஒழிய அண்ணனால இல்லன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் அப்படி சொன்னதுக்கு காரணம் அப்பாவால பணம் கட்ட முடியாதுன்னு யோசிச்சு அண்ணா அங்க வேலை செய்வாருன்னுதான். ஆனா நீங்க பிடிவாதமா கிளம்பிட்டீங்க. அப்பா இப்ப சொல்றேன், நம்ம குடும்பம் ஒண்ணா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் அம்மாவை வீட்டுக்கு விளக்கத்தை கேட்க இங்க யாரும் தயாரா இல்ல. அப்பா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அண்ணன் இதை ஒத்துக்கிட்டு பணம் கட்டினா என்ன நினைப்பாங்க? தப்பு அவர் மேலதான், அதனாலதான் பணம் கட்டுறாருன்னு நினைக்க மாட்டாங்க. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. சரி, நீங்க வீட்டை விற்க ஏற்பாடு பண்ணுங்க. சாரிப்பா, அதை மட்டும் என்னால அனுமதிக்க முடியாது. அந்த வீட்ல எனக்கும் அம்மாக்கும் பங்கு இருக்கு. எங்க அனுமதி இல்லாம யாருக்கும் நீங்க விற்க முடியாது. சேட்டு, இந்த வீட்டை விற்க ஏதாவது நடந்துச்சு நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நீங்களும் வெளியில இருக்க மாட்டீங்க. கேஸ் போடுவேன், பிரச்சனையாக்குவேன், அவ்வளவுதான். மோனி என் செல்லம்ல ஒரே ஒரு வாய், ஒரே ஒரு வாய் சித்தி தரேல. மோனி குட்டி ஒரு வாய்டா. மோனி குட்டி செல்லம் சமத்தா சித்திட்டு சாப்பிடுமா. சித்தி குடுக்கறல ஒரே ஒரு வாய். மோனி வினா, இங்க பாரு. என்ன வினா? சாப்பிடவே மாட்டேங்கறாங்க. என்னதே சாப்பிட மாட்டேங்கறாளா? இப்ப பாரு, ஐயா சொல்ற ஜோக்ல தானா சாப்பிடுவா பாரு. மோனி குட்டி, ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்துச்சா. அந்த சிங்கம் ஒரு நாள் இதுக்கு காயத்ரியமாவே தேவலாம் போல இருக்குது. மோனி சித்தி சொல்றேன்ல ஒரே ஒரு வாய் எனக்காக சாப்பிடு மோனி, ப்ளீஸ் மோனி. நான் வந்து சத்யா சித்திட்ட தான் சாப்பிடுவேன். நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடான்னா? மோனி எங்க போற? மோனி சித்தப்பா, என்ன செல்லம்? இது என் அக்கா குழந்தை, நீங்க ஏன் தூக்குறீங்க? என்னங்க குழந்தை ஆசையா தூக்க வந்து இப்படி பேசுறீங்க? அது குழந்தை, உங்க சதி எல்லாம் அதுக்கு தெரியாது. வினோதினி பாருங்க, எல்லாம் இவங்களாலதான் என் அக்கா லாக்கப்ல இருக்கிறது. ஏமா நீ சும்மா இருக்க மாட்டியா? ஏற்கனவே இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதா? நீங்க இருங்க மாமா. இப்ப என்ன மோனி சாப்பிடணும் அவ்வளவுதானே? எங்க கூட்டிட்டு வாங்க. மணிக்குட்டி வா சாப்பிடலாமா? இங்க என்ன இல்ல, இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பிடு குட்டி. சித்தி மம்மி பேட் மம்மியா? என்ன செல்லம் என்ன சொல்ற? சத்யா, நான் மோனி குட்டிக்கு கதை சொல்லணும்னா நீ ஒவ்வொரு வாயா ஓட்டுவியா? மோனி சாப்பிடுவாளா? எங்க காட்டு. சித்தி மம்மி பேட் மம்மியா? என்ன செல்லம் அப்படி கேக்குற? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க போய் சொல்றீங்க. பக்கத்து வீட்டு ஜாய் மம்மி சொன்னாங்க மம்மி பேட் மம்மியா, அதனால தான் போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களாம். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் டூப்பு. உன்கிட்ட போய் சொல்லிருக்காங்க. அதெல்லாம் இல்லம்மா. சித்தி மம்மி பேட் மம்மியா? அவங்க வீட்டை கொளுத்துனாங்களா? மோனி அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நீங்க கூட மம்மிய கோச்சிக்கிட்டீங்க சித்தப்பா. அப்ப மம்மி பேட் மம்மி தானே? அப்படிலாம் ஒண்ணு இல்ல செல்லம், அதெல்லாம் கிடையாது. போய் சொல்றீங்க. மோனி குட்டி சாப்பிடுமா. பாட்டி மம்மிய ஏன் போலீஸ் புடிச்சிட்டு போனாங்க? அது வந்து ஹேய், போலீஸ் எங்க கூட்டிட்டு போச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மம்மியை தேடி ஒரு விஐபி வராங்களாம். அதனாலதான் போலீஸ் மம்மியை கூட்டிட்டு போயிருக்காங்க. உங்க மம்மி இப்பதான் போன் பண்ணாங்க, அவங்க கொடைக்கானல் டூர் போறாங்களாம். அப்பயே என்ன கூட்டிட்டு போல? இல்ல மோனி குட்டி, அது போய் மம்மி கெட்டவங்க. பாத்தீங்களா? வா மோனி. மோனிக்குட்டி, இப்ப நீ சாப்பிடுவியா? அதுக்கப்புறம் நம்ம சினிமா போறோமா? சரியா? குமார் ராஸ்கல், பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் குழந்தையை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கியா? குமார் சும்மா இருக்கப்பா. என் குழந்தையை தொடக்கூட உனக்கு யோகியதை கிடையாது. குமார், ஏய், எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு உஷா வீட்டுக்கு போய் அவங்களையும் ஏத்தி விட்டுட்டு இப்ப அவங்க வீட்டை கொளுத்துனதா என் பொண்டாட்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்க. அதனால ஜாமீன் கிடைக்கிறதும் கிடைக்காம போச்சு. நீ சும்மா சத்யா, கொலை வெறியில இருக்க. என்னையும் அவளையும் கொல்ல பார்த்ததும் இல்லாம இப்ப அவளை ஒரேடியா உள்ளத்துல பாக்குறியா நீ?
காயத்ரி என்கிட்ட இருந்து பிரிச்சா மாதிரி இப்ப குழந்தைய பிரிக்க பாக்குறியா நீ? என்ன மாமா பேசுறீங்க? அதான் உஷா ராணி வீடு ஏறி போய் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிருக்கீங்களே. ஏய் உன்னை பொறுத்த வரைக்கும் அது பிரெயின் வாஷா இருக்கலாம் ஆனா அதான் உண்மை. நிறுத்துறா, எதுடா உண்மை? ஏய் உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ அண்ணன் உன்னை அணியறி பிரிச்சு எனக்கு என்ன ஆகுது? அதுவும் குழந்தைய பிரிக்க நினைக்கிறேன்னு சொல்றீங்க. அதான்டா உண்மை. மோனி ஒவ்வொன்னா கேட்டால இதுக்கெல்லாம் யார் காரணம்? குழந்தை மனசுலயும் நஞ்ச விதைச்சிட்டேடா. குமார் ஆத்திரத்துல பேசுறேன். நான் அன்னைக்கு சொன்னதுதான். நான் மோனிக்காக தான் பல உண்மைகளை சொல்லாம மறைச்சேன். ஆனா அதையும் மீறி அந்நியர் பண்ணாங்க. அதான் சொன்னேன். நிறுத்துறா, கத்தியால குத்துனா ஆள் வச்சு கொல்ல பார்த்த. இப்ப அவளை ஸ்டேஷன்ல போய் உட்கார வச்சிருக்க. ஜாமீன் எடுக்க போனா அதையும் உஷா வச்சு கெடுத்துட்ட. இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்பாடா. டேய் உன்னை எதுக்கு நான் வெறுக்கணும் எதிரியா பார்க்கணும்? நீ அண்ணன்டா. நீ எனக்கு முக்கியம் நினைச்சுதான் பல விஷயங்கள்ல உனக்காக போராடிட்டு இருக்கேன். ஏச்சி நிறுத்த. உன்னை பத்தி எனக்கு தெரியாது ராஸ்கல். குமார், பிரகாஷ் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. என்ன எல்லாரும் அவன் கூட சேர்த்து பேசுறீங்களா? கடவுளே, நாங்க யாருக்கு பேசுறதுன்னு தெரியலையேப்பா. குமார், காயத்ரியை போலீஸ்ல புடிச்சிட்டு போனது உனக்கு மட்டும் தான் வருத்தமா, எங்களுக்கு இல்லையா? அந்த வார்த்தை இவங்களுக்கு இருந்தா உஷா மூலமா போய் தடுத்துருப்பாங்களா? மாமா என்ன பேசுறீங்க? நாங்களா தடுத்தோம். அவங்க கிட்ட உண்மை தானே சொன்னோம். பேசாத. இந்த மாதிரி ஒரு அயோக்கிய பேச்சு நம்பி என் பொண்டாட்டியை உள்ள வைக்க உதவி இருக்க பாரு. உன்னை நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. குமார் நீ ஆத்திரத்துல பேசுற. ஒரு நாள் உண்மை தெரிய போது அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவேன். என்னடா உண்மை? உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் உழைச்சு ஓடா தேஞ்சாலே அவளையே தூக்கி உள்ள வச்சிட்டியே. இதுக்கு மேல உண்மைன்னு வேற ஒண்ணு இருக்கா? இது எல்லாத்துக்கும் மேல உன் மேல நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னப்போ அதை தடுத்துட்டு தானா போனாலே அவளை சொல்லணும்டா. என் பொண்டாட்டி எங்கேயோ பிறந்து வளர்ந்தவ. இந்த வீட்டு மேல அவளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கு. ஆனா இவனுக்கு இவன் சொத்து மட்டும்தான் குறி. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஒத்து ஊதுறீங்க. அப்படித்தானே? நான் பாத்துக்கிறேன். நீ வா மணி. ஏய், என்ன சித்தப்பா சித்தப்பா? அவன் கேடு கட்டுவான். வாய் மட்டும் வா. குமார் மாமா, என்ன மாமா பெரியவங்க சண்டையில குழந்தை என்ன பண்ணோம்? யாரு பெரியவங்க? நீங்களா? விட்டா இவளையும் என்கிட்ட பிரிச்சிருவீங்க. என்ன பிரகாஷ் இது? நீ எதுக்காக போய் உஷாவை பார்த்து பேசுன? என்னமா நீங்க? அவன் தான் அந்நியர் மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சு எல்லாம் தப்பா பேசுறானா? நீங்களுமா? ஏய், அழுகை நிறுத்துன்னு சொல்றேன்ல. வா. மாமா வாய் மட்டும் வா. ஐயோ, அடிக்கிறான் போல இருக்கே. குமார், ஏய் குமார், உங்க அப்பா ஜெயில்ல இருக்காங்க. வாய் மூடு. ஏய், சொல்ல கேளு மோனி. மோனி விடு. குமார், என்னடா இது குழந்தை போட்டு இப்படி அடிக்கிற? அம்மா, இது ஏன் குழந்தை. நான் என்ன வேணாலும் செய்வேன். உங்க வேலையை பார்த்து நீங்க போங்க. அம்மா, உங்களுக்கு தான். போங்க. போங்கன்னு சொல்றேன். ஏய், விடு. அம்மா அப்பா வேணாம், பாட்டி தாத்தா சித்தப்பா எல்லாம் வேணுமா? ஏய், சுமாரி. வாய் மட்டும் பாரு. சத்தம் வந்தது அவ்வளவுதான் பாரு. என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு எவ்வளவுதான் நல்லா போனாலும் இந்த வீட்டுல யாரும் நன்றி இல்ல. நம்ம யாரை சொல்லி நோகிறதுனே தெரியலையே ஜானகி. பிரகாஷ், நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமேப்பா. என்னமா நீங்க மறுபடியும் என்னைய குத்த சொல்றீங்க? எதுக்குங்க இப்ப அத்தை மேல கோவப்படுறீங்க? பின்ன என்ன சத்யா? அப்ப குமார் சொன்ன மாதிரி நான் தான் திட்டப்பட்டு செஞ்சேனா? என்ன பிரகாஷ், அத்தையும் மாமாவும் யாருக்குன்னு பேசுவாங்க? உங்களுக்கு பேசுவாங்களா இல்ல குமார் மாமாக்குன்னு பேசுவாங்களா? குழந்தைய அடிக்க கூடாதுன்னு சொல்றது கூட உரிமை இல்லாம போச்சு. மாமா, உஷாராணி மேடம் போன் என்னன்னு கேளுமா. சொல்லுங்க மேடம். சத்யா, நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். நாளும் நல்லா இருக்கு. வீட்ல எல்லாருக்கும் சொல்லிடு, சரியா? மேடம், சத்யா, இதுக்கு மேல இதை தள்ளி போட்டா நல்லா இருக்காது. அதான் என்ன ஏதுன்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல. நீ வீட்ல சொல்லிடு. நாளைக்கு நமக்குள்ள பேசி முடிவு பண்ணிடலாம், சரியா? சரிங்க மேடம். என்ன சொன்னாங்க? நாளைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. என்ன சொல்ற? ஆமாங்க. அண்ணி, நாளைக்கு எதுவும் வேண்டாம், தள்ளி போட சொல்லுங்க. ரகினி என்ன சொல்ற நீ? வேண்டாண்ணா, நம்ம வீடு இப்ப இருக்கிற நிலைமையில இதெல்லாம் வேண்டாம். என்ன பேசுற நீ? அன்னைக்கு வேண்டான்னு அவங்க சொன்னப்போ நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொன்னேன் இல்லையா? இப்ப அவங்களா வந்து பேசுறாங்க. ராகினி, இது நடக்கணும் நானும் சத்யா உனக்காக எவ்வளவு தூரம் போராடணும் தெரியுமா? இல்லண்ணா. இங்க பாரு ராகினி, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. அதுக்குன்னு இந்த சண்டைலாம் ஓயிற வரைக்கும் இந்த விஷயத்தை தள்ளி போடணுமா? அத பத்திலாம் நீ யோசிக்காத. இது பாரு, நடக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கும். மாமா, அத்தை வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு எங்களுக்கு ஒரு கேடாமா? அத்தை, அவ சரியாதாம்மா சொல்ற. நாளைக்கு ராகினியோட நிச்சயதார்த்தம். அதை கொண்டாடுற மனநிலைமையில நாம எல்லாம் இருக்கோம். என் கண்ணு முன்னாடியே நான் பெத்த பிள்ளைங்க ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. மருமக போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. அவன் என்னமோ என் குழந்தைன்னு புடுங்கிட்டு போறான். இவன் என்கிட்ட கோவிச்சுக்கிறான். உங்க எல்லாருக்கும் நாங்க பாரம் ஆயிட்டோம். என்ன மாமா? ஆமா சத்யா, முறைப்படி எதுவும் பசங்களுக்கு சம்பாரிச்சு சேர்த்து வைக்கல. எங்க சொத்தெல்லாம் எப்போ போச்சோ அப்பவே எல்லாமே போயிடுச்சு. அப்ப என்னப்பா பேசுறீங்க? மாமா, பிரகாஷ் உங்களை கோச்சது தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா. சாரிப்பா, சாரிமா. அவன் சொல்றத நம்பி என்ன சந்தேகப்படுறீங்கன்னு தான் நான் கோச்சுக்கிட்டேன். தப்புதான், நான் அப்படி பேசக்கூடாது. சாரிப்பா. மாமா,
என்னைக்கு இந்த வீட்டுக்கு விடுவு காலம் பிறக்க போதோ தெரியல சத்யா. நாங்க பெத்த பிள்ளைங்க எங்க கண்ணு முன்னாடி அடிச்சுக்கிறத பார்த்தா ச்சே. மாமா எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. ராகினியோட கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நினைச்சதுக்கும் மேல இந்த வீட்ல நல்லது நடக்கும். அப்பா வாங்கப்பா சாப்பிடலாம். அத்தை நீங்க வாங்க சாப்பிடலாம். அப்பா, வாங்க. உன் தங்கச்சி பழசு எல்லாம் மறந்துட்டாப்பா. பழசுன்னா நடந்தது மட்டும் இல்ல, உன்னையும் என்னையும் தான். மாமா ஆ? அவ எப்படி பேசினான்னு நீ பாத்துருக்கணும் தாரணி. அம்மாவுக்கு பொண்ணுக்கும் சொத்துல பங்கா. எனக்கு அங்க வந்த கோபத்துல அம்மாவுன்னு ஒரு ராட்சசிய கூடவே வச்சிருக்காளே. அப்ப அவ பண்ண அயோக்கியத்தனத்தெல்லாம் மன்னிச்சுட்டான்னு தானே அர்த்தம். சுஜாதா வாழ்க்கையை கெடுக்க அவ என்னெல்லாம் பிளான் பண்ணா அத்தனையும் மறந்துட்டு இப்ப. அப்பா இனி அவளை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. இனி ஆக வேண்டியது நம்ம தான் பார்க்கணும். சரியா சொன்ன சுரேஷ். இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த வீட்டை வித்து தான் காசை கட்டணும்னு இல்ல. நான் விஆர்எஸ் கொடுத்துடுறேன். குறைஞ்சது 15 லட்சம் ரூபாய் வரும். அப்பா எனக்கும் என் கம்பெனில இன்னும் செட்டில் பண்ணல. அரியர்ஸ் அதெல்லாம் கொடுத்தா ஒரு 5-6 லட்சம் வரும். அப்புறம் என்ன சுரேஷ், முடிஞ்ச அளவுக்கு அங்க இங்கேன்னு பணத்தை பிரட்டி கொடுத்துடலாம். மாமா சொல்லுமா. இப்போ மாமாவுக்கும் வேலை இல்ல, நீங்களும் விஆர்எஸ் அது இதுன்னு போனா வீட்டு செலவு வேற யார் பாப்பா? சாப்பாட்டுக்கும் செலவுக்கும் என்ன பண்ணுவீங்க? சுஜாதா மேல உள்ள கோவத்துல நீங்க வேலையை விட்டுட்டு கஷ்டப்பட போறீங்களா? அதுக்காக எங்களை பொறுத்து போக சொல்றியா? சுஜாதா பேசினா உனக்கு தெரியுமா? அங்க நின்று நீ பாத்துருக்கணும். மாமா தப்பா எடுத்துக்காதீங்க. சுஜாதா நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு பேசினது, சொத்தை விற்க விடாம பண்ணது எல்லாமே தப்புதான். இன்னும் நீங்க சொல்ற மாதிரி சொன்னா என் அண்ணனுக்கு ஒரு அவமானம்னா அந்த சொத்தை வேண்டான்னு சொல்லிருக்கணும். ஆனா சுஜாதா சொன்னதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு மாமா. என்ன தாரணி, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? சப்போர்ட்லாம் பண்ணல மாமா. ஆரம்பத்துல இருந்தே சுரேஷ் மாமா அங்க வேலைக்கு போறதுல எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்து உறவு வேற தொழில் வேறன்னு முடிவு பண்ணி போகலனா நம்மள தப்பா நினைப்பாங்கன்னு தான் போக சொன்னேன். ஆனா இப்ப சுஜாதா சொல்றத வச்சு பார்த்தா அந்த கம்பெனிக்கு சுரேஷ் மாமா போகலன்னா பலவிதமான பேச்சு வரும். தாரணி இப்ப என்ன சொல்ல வர நேரடியா சொல்லு. மாமா சுஜாதா சொன்ன மாதிரி சுஜாதா கிட்ட கார்த்திக் அங்குள்ள அன்னபூர்ணி ஆண்டி என்ன பேசுவாங்க? உன் அண்ணனை தானே வேலைக்கு சேர்த்தோம், இப்ப பாரு எங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டாருன்னு தானே சொல்லுவாங்க. இத கேட்கும் போது கஷ்டமா இருக்காதா? அதுக்கும் மேல அவ சொல்ல போய் நீங்க மிஷின் காசு கொடுத்தா என்ன ஆகும்? நீங்க தான் அந்த தப்பை செஞ்ச மாதிரி ஒத்துக்கிட்டுதான் ஆயிடுமா இல்லையா? அப்படிதான் மாமா ஆகும். இத்தனைக்கும் சுரேஷ் மாமா இது வரைக்கும் வேலை பார்த்த கம்பெனில எவ்வளவு கௌரவமா இருந்தாரு. தொழில இவர் அடிச்சுக்க ஆளே இல்ல. இப்ப அங்க ஒரு மிஷின் எரிஞ்சதை வச்சுக்கிட்டு இவர் தப்பு சொல்ல நாமளே அனுமதிக்கலாமா? தாரணி நீ சொல்றது என்ன கேட்டா சுரேஷ் மாமா அங்க வேலைக்கு போய் அது எப்படி நடந்துச்சு என்னன்னு பார்த்து இவர் மேல உள்ள பழிய போக்குறது தானே முறை. என்ன சுரேஷ்? தாரணி சொல்றதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, மெஷின் எரியறதுக்கு நான் தான் காரணம் இல்லைன்னு சொன்னேனே தவிர அது யார் பண்ணிருப்பான்னு யோசிக்கவே இல்லை. சுரேஷ் ஆமாப்பா, எனக்கு பிடிக்காதவங்க யாராவது என்ன பழி வாங்கணும்னு அப்படி செஞ்சிருக்கலாம்ல. நீ அங்க வேலைக்கு போய் கொஞ்ச நாள் தானே ஆகுது. ஒன்ன பழி வாங்குற அளவுக்கு எதிரிங்க இருப்பாங்களான்னு? இருக்கலாம்ப்பா. நான் போனதும் ஒர்க்கர்ஸ் நிறைய நேரம் வெட்டியா போன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. இனி டீ பிரேக்ல தான் போன் பேசணும்னு நான் தான் ரூல் போட சொன்னேன். அதே மாதிரி புது யூனிட் போடணும்னு சொன்னப்போ இருக்கிற ஒர்க்கர்ஸ் வச்சே பண்ணா என்னன்னு நான் தான் கேட்டேன். இதை பொறுக்காம வந்ததும் இப்படி பண்றானே, இனி போக போக என்னெல்லாம் பண்ணுவான்னு நினைச்சு யாராவது அப்படி பண்ணிருக்கலாம். இதுக்கும் மேல நான் கார்த்திக் மச்சான். அங்க நான் சீஃப் மெக்கானிக்கா இருந்தா இவங்களாம் ஃப்ரீயா இருக்க முடியாதுல்ல. இதை யோசிச்சு யாராவது அப்படி பண்ணிருக்கலாம்ல. இத்தனை நடந்திருக்கா? அதான் நான் அன்னைக்கே சொன்னேனேப்பா, கம்பெனிக்கு நல்லதுன்னு நினைச்சு பண்ணது இப்ப எனக்கு எதிராக திரும்பி இருக்கலாம்ல. அப்பா, தாரணி சொன்னது மாதிரி நம்ம பணம் கொடுத்தா நானே செஞ்சது மாதிரி தானே வரும். நான் வேலைக்கு போறேன், தப்பு எங்க நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறப்பா. ஆமாப்பா, அங்க புது மிஷின் ஆர்டர் பண்றதுல நான் உங்களுக்கு பல லட்சத்தை மிச்சம் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி என்னால முடிஞ்ச வேலையை செஞ்சு அவங்க நஷ்டத்தை ஈடுகட்ட பாக்குறேன். அந்த மிஷின் எப்படி எரிஞ்சதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்ப்பா. சுரேஷ் நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அப்பா, இதை இப்படிதான் டீல் பண்ணணும். ஏற்கனவே ஸ்ட்ரைக் பண்றவன்னு கெட்ட பேர் வந்து தான் கம்பெனியை விட்டு விலகுனேன். இப்போ ஒர்க்லயும் பிரச்சனைனா வேற இடத்துல சேர்த்துக்க மாட்டாங்கப்பா. மறுபடியும் வேலையில ஜாயின் பண்ணி எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு வெளியே வந்துடலாம்ப்பா. சரிப்பா, நீ சொல்றதுலயும் விஷயம் இருக்கு. நீ ஜாயின் பண்ணு. அதே நேரத்துல நான் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை புரட்டுறேன். ஒருவேளை அந்த மிஷின் ஒன்னால எரியலன்னு தெரிஞ்சா நாம பணத்தை கொடுக்க தேவையில்லை.
நான் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ வெளியில வந்துடலாம். தாரணி சொன்ன மாதிரி நீ ஏன் பழியோட வரணும்? தாரணி மாமா. ஃபோன் பண்ணி சுஜாதாட்ட சொல்லிடுமா. சரிங்க மாமா. ஹலோ அண்ணி. சுஜாதா, நான் மாமா கிட்ட பேசிட்டேன். அவர் ரீஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க அண்ணி? ஆமா, நீ பேசினதை வச்சு நான் சொன்னேன். சுரேஷ் மாமா ஒத்துக்கிட்டாரு. பெரிய மாமா தான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாரு. அண்ணி. ஆமா சுஜாதா, அது மட்டும் இல்லாம அவரை மாட்டி விட்டு தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சே தீருவேன்னு சுரேஷ் மாமா சொல்றாரு. தேங்க்ஸ் அண்ணி. அண்ணன் வேலைக்கு வந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். நான் கார்த்திக் கிட்ட பேசிக்கிறேன். சரி சுஜாதா. ஓகே அண்ணி. கார்த்திக், அண்ணி இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. என்னவா சுஜாதா? ஆமா கார்த்திக், அண்ணன் மறுபடியும் நம்ம ஆபீஸ்ல ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டாராம். சுஜாதா, என்ன சொல்ற? சுரேஷ் வேலைக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டானா? ஆமாமா, நஷ்டத்தை ஏத்துக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா அதை நானே பண்ணதுக்கு சமம் ஆயிடும். அதனால ஜாயின் பண்றேன். அதை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. கார்த்திக், அண்ணா வேலைக்கு வரலாம்ல? கார்த்திக், எதுக்கு இதெல்லாம்? என்ன சொல்ல போனா, மெஷின் எரிஞ்சதுக்கு நஷ்ட ஈடுன்னு நாமளா எதுவுமே கேட்கல. சம்பந்திதா ஆத்திரத்துல பேசிட்டாரு. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இனிமே வந்து என்ன ஆக போகுது? வேண்டான்னு சொல்லிடுப்பா. அத்தை, என்ன பேசுறீங்க? இது நம்ம கம்பெனி. ஏன் அண்ணனா எதையும் எரிச்சிட்டு போயிடுவாரா? தப்பு அத்தை. இன்னைக்கு இவர் நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு போனா நாளைக்கு வேற யாராச்சும் ஏதாவது பண்ணி கோடி ரூபாய் நஷ்டமானா அதையும் அப்படியே விட்டுடணுமா? பயம் போயிடும் அத்தை. வேலை செய்யற இடத்துல நஷ்டம் ஏற்பட்டா அத ஒர்க்கர்ஸ் தான் பொறுப்பா பாத்துக்கணும், பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு வேலையை விட்டு அனுப்புறது தப்பு அத்தை. அதுவும் இல்லாம அந்த வேலையை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சே தீர்வேன்னு சொல்றாரு. நம்ம வளர்ச்சி பிடிக்காதவங்க யாராச்சும் இது செஞ்சிருந்தா என்ன செய்யறது? அண்ணன் வேலைக்கு வரட்டும், அப்பதான் அங்க என்ன நடந்துச்சு நம்மளுக்கு உண்மை தெரியும். கார்த்திக், நான் சொல்றது சரிதானே? என்னை பொறுத்த வரைக்கும் கம்பெனிக்கு எந்த நஷ்டமும் வரக்கூடாது. வரட்டும் அத்தை, அப்பதானே உண்மை தெரியும். கரெக்டா சொன்ன சுஜாதா. யாரா இருந்தா என்ன, நஷ்டத்துக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். இன்னும் சொல்ல போனா சுரேஷ் தான் அந்த தப்ப செய்யலன்னு நிரூபிக்கவாவது வரேன்னு சொன்னா பாரு, அதான் விஷயம். அவனால யாரும் நஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. அத்தை, நான் சொன்னது சரிதானே? சரி, வர சொல்லு. தேங்க்ஸ் அத்தை. அக்கா, என்னக்கா இது? கண்டுபிடிப்பா அது இதுங்கறாங்க. கிழிச்சாங்க. சரி, விடு பார்க்கலாம். இப்ப மூர்க்கமா அவனை வேலைக்கு வர வேண்டான்னு சொன்னா சந்தேகம் என் பக்கம் திரும்பும். விட்டு பிடிப்போம். எப்படியோ ஒரு வழியா சுரேஷ் கம்பெனிக்கு வரேன்னு சொல்லிட்டான். அது போதும். யாரது? ஏய், எந்திரி. நீ எப்படி இங்க வந்த? எதுக்கு இங்க வந்த? அது ஏக்கா கேக்குறீங்க? அங்க இருக்க முடியல. என்ன இருக்க முடியல? போன்ல நல்லதா இருக்கும்னு சொன்னீங்க. எல்லாம் போய்க்கா. நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு அப்படி சொன்னேன். என்னடி சொல்ற? ஆமாக்கா, ஒருவேளை சோத்துக்கு கூட கெஞ்சி விடுறாங்க. முதல் நாள் சிக்கனு, ரெண்டாவது நாள் பருப்பு ஊத்துனாங்க, அப்புறம் பழைய சோறாச்சு. அத கூட பொறுத்துக்கிட்டோம்க்கா. ஆனா ஒரு நாள் திடீர்னு தெரிஞ்சவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டை பூட்டிட்டு போனாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. சரி, இன்னைக்கு சாப்பாடு வெளியில தான் சொல்லி கையில இருக்கிற காசை வச்சு பக்கத்துல இருக்கிற கடையில ஏதோ பேருக்கு சாப்பிட்டு வந்தா வீட்டுக்குள்ள அவங்க கோஷ்டியா உட்காந்து மட்டனும் சிக்கனுமா வெளுக்குறாங்கக்கா. அவமானமா போச்சுக்கா. அக்கா, எனக்கு உங்களை விட்டா வேற கெதி இல்லக்கா. அக்கா, நல்ல சாப்பாடு சாப்பிடவே இல்லக்கா. அக்கா, உங்களால தானக்கா இந்த கெதி. சரி சரி, அதையே சொல்லாத. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்கேயாவது போய் தங்கிக்கோ. நாளைக்கு உங்களை இங்க வர வைக்கிறதுக்கு நானே பிளான் பண்றேன்.
அக்கா நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. அக்கா இந்த ராத்திரியில நாங்க எங்கக்கா போறது? போடி, எப்படியாவது எங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதான் சத்யா குடும்பத்தோட எங்கேயோ போய் தங்கியிருந்தாங்கல்ல, அங்க போ. காலையில நானே கூப்பிடுறேன். அக்கா உங்களை தான்க்கா மலை மாதிரி நம்பியிருக்கேன், கை விட்டுறாதீங்கக்கா. சரி சரி போ.